அனைவருக்கும் வணக்கம். ஸோ போன வீடியோவில் நம்ம பாராளுமன்றத்தோட காம்போசிஷன் என்ன, அதாவது மக்களவையில் எவ்வளோ உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, மாநிலங்களவையில் எவ்வளோ உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அவை கூடுதல், அதாவது அவையை ஒரு கூட்டத்தொடர் அழைப்பு அப்படின்னா என்ன, அது தினம் ஒத்திவைப்பு அட்ஜர்ன்மெண்ட்னா என்ன, ப்ரோரோகேஷன் கூட்டத்தொடர் முடிவுன்னா என்ன, டிசல்யூஷன் மக்களவையோட கலைப்பு 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அப்படின்னா என்ன, இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு தகுதி என்ன, அவருக்கு தகுதி நீக்கத்திற்கான குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன், இது ரெண்டுத்திற்கான ப்ரொவிஷன்ஸ் என்ன, அதாவது தகுதி என்ன அப்படின்ற குவாலிஃபிகேஷனை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அது ரொம்ப சிம்பிள், குயிக்காக பார்த்துடலாம். டிஸ்குவாலிஃபிகேஷன்ல 2 விஷயம் இருக்கு. அது என்னன்றது நான் உங்களுக்கு விளக்குறேன். அதுல ஒரு ஆஸ்பெக்டை இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம 10வது அட்டவணை ஆர் பட்டியல், 10th ஷெட்யூல், அதை இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட், இதுக்கு முன்னால எக்ஸிகியூட்டிவ் அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி இல்லைன்னா போய் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. ரைட், என்னோட புக்லையும் அதை ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான். ஸோ யூ கேன் ஃபாலோ த புக் பாலிட்டி சிம்பிளிஃபைட் ஆல்சோ, ஆர் எந்த புக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலும் சிம்பிளா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. என்னோட பாலிட்டி சிம்பிளிஃபைட் புக்ல நோட்ஸ் மாதிரியே தான் நான் அந்த புக்கையே எழுதியிருப்பேன், ஈஸியா ரிவைஸ் பண்றதுக்கு. ஒரு மந்திரி ஆவதற்கு என்ன தகுதி வேண்டும், அதாவது பொலிட்டிக்கலா அரசியல் ரீதியாக நிறைய தகுதி வேண்டும், அதை விட்டுலாம். அரசியல் அமைப்பு ரீதியாக என்ன தகுதி வேண்டும், கான்ஸ்டிடியூஷனலி மந்திரி ஆவதற்கு என்ன தகுதி, ஒரே ஒரு தகுதி தான் வேணும் இந்தியாவில், பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா 6 மாதத்திற்குள்ள உறுப்பினர் ஆக வேண்டும். கரெக்ட், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம பாராளுமன்ற ஜனநாயகம், யாரெல்லாம் நிர்வாகத்தில் எக்ஸிகியூட்டிவ்ல மினிஸ்டரா இருக்காங்களோ அவங்க பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும். அப்படி இல்லையேல் 6 மாதத்திற்குள் ஆக வேண்டும். இது ஒரே ஒரு தகுதி தான் மந்திரி ஆவதற்கு. அப்ப நான் சொல்லும் பொழுது சொன்னேன், உறுப்பினர் ஆவதற்கு என்ன தகுதி வேண்டும், இல்லைன்னா அதற்கு என்ன தகுதி நீக்கம் இருக்கிறது, அதை நம்ம பாராளுமன்ற கிளாஸ்ல பார்க்கலாம்னு சொன்னேன். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So, qualification for becoming a member. A person shall be qualified to be an MP if they are a citizen of India, இந்தியாவோட குடியுரிமை கொண்டவராக இருக்க வேண்டும். மாநிலங்களவையில் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்சம் 30 வயது, மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்சம் 25 வயது. And must possess such other qualification as may be prescribed in that behalf by or under any law made by parliament. பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தில் வேறு ஏதேனும் தகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தால் அதையும் கொண்டவராக இருக்க வேண்டும். அண்ட் இதற்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். லோக்சபாவோட பிரேக்கப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950 இருக்கிற ஃபர்ஸ்ட் ஷெட்யூல கொடுத்துருக்குன்ட்டு. ஸோ நான் அப்பயே சொன்னேன், 2 சட்டங்கள் இருக்கிறது, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951. இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951ல உறுப்பினர் ஆவதற்கு என்னென்ன தகுதி அப்படின்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதுல என்ன தகுதி இருக்கு, should be an elector. எலெக்டர் அப்படின்னா ஒரு ஓட்டர், அதாவது ஓட்டர்ன்றது நம்ம ரெகுலரா சொல்றது, அதுக்கான லீகல் டேர்ம் எலெக்டர். எலெக்டர்ன்றது என்ன, எலெக்டோரல் ரோல், வாக்காளர் பட்டியல்ல பேர் இருக்கணும் அவருக்கு. இந்தியாவில் எங்க வேணா இருக்கலாம். திரு நரேந்திர மோடி அவர்கள் எலெக்டர் இன் அகமதாபாத், இன் குஜராத், காந்தி நகர்ல அவரோட ஓட்டு இருக்கு. ஆனா அவர் எந்த தொகுதியை ரெப்ரசென்ட் பண்றாரு, வாரணாசி. திரு ராகுல் காந்தி நியூ டெல்லியில ஒரு வாக்காளர், ஆனா அவர் எந்த தொகுதியை ரெப்ரசென்ட் பண்றாரு, வயநாடு இன் கேரளா. மிஸ்டர் ஸ்மிருதி இரானிக்கும் வாக்கு டெல்லியில ஏதோ ஒரு தொகுதியில இருக்கும், ஆனா அவங்க எந்த தொகுதியை ரெப்ரசென்ட் பண்றாங்க, அமேதி. ஸோ இந்தியால எங்க வேணும்னாலும் வாக்காளரா இருக்கலாம், ஆனா எந்த தொகுதியில வேணா நீங்க போட்டியிடலாம். அப்கோர்ஸ் அது ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபுக்கு, பட்டியலினத்தவருக்கோ பழங்குடியினருக்கோ ரிசர்வ் செய்யப்பட்ட ஒதுக்கப்பட்ட சீட்டா இருந்ததுன்னா அந்த ஷெட்யூல் காஸ்ட் ஆர் ஷெட்யூல் ட்ரைபை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அது ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. மற்றபடி எங்க வேணா போட்டியிடலாம். ஒரு மாநில தேர்தலில் போட்டிடுறதுக்கு அந்த மாநிலத்தில் வாக்காளராக இருக்கணும். சேம் சிமிலர் ப்ரொவிஷன். நம்ம ஒரு ஃபெடரல் கண்ட்ரி இல்லைங்களா, எப்படி எக்ஸிகியூட்டிவ் சிமிலர் ப்ரொவிஷன்ஸோ லெஜிஸ்லேச்சரும் சிமிலர் ப்ரொவிஷன்ஸ். அதை நான் திருப்பி இவ்வளோ டீட்டெயிலாக எடுக்க மாட்டேன். என்னோட புத்தகத்திலையும் அது அழகா ஒரு டேபிள் சம்மரியில் இருக்கும். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை
அந்த சிம்பிளா நான் உங்களுக்கு எப்படி எக்ஸிகியூட்டிவ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே மாதிரி லெஜிஸ்லேச்சர் வரும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். பாராளுமன்றத்தை முழுமையா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அண்ட் என்னோட புத்தகத்தோட அமைப்பும் அப்படிதான் இருக்கும். இந்த சாப்டர்ஸ்லாம் ஒன் ஆஃப்டர் த அதர் ஃபாலோ ஆகும். இன் டேபுலர் ஃபார்ம் கம்பேரிசன் இருக்கும். ஸோ எனிவேஸ், ஸோ இதுதான் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் 2003க்கு முன்னால மாநிலங்களவையில் உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னா அந்த மாநிலத்திலேருந்து நீங்க வாக்காளராக இருக்கணும். ஏன்னா மாநிலங்களவைன்றது என்னது? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ அதாவது ஒரு ஸ்டேட்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம் அவங்க. அதனால வந்து அது வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னும் பொழுது அந்த மாநிலத்திலேருந்து தான் உறுப்பினராக இருக்கணும், வாக்காளராக இருக்கணும் உறுப்பினர் ஆவதற்கு அப்படின்ட்டு ஒரு சட்டம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951ல அப்படி ஒரு ப்ரொவிஷன் இருந்தது, ரைட்? ஆனால் 2003ல அதை விலக்கிட்டாங்க. அதாவது எப்படி மக்களவைக்கு எங்கிருந்து வேணாலும் தேர்ந்தெடுக்கப்படலாமோ மாநிலங்களவைக்கும் எங்கிருந்து வேணா தேர்ந்தெடுக்கப்படலாம். உதாரணத்திற்கு திரு எல் முருகன் தமிழ்நாட்டில் ஒரு வாக்காளர். ஆனா இப்ப அவர் எந்த மாநிலத்தை வந்து மாநிலங்களவையில ரெப்ரசென்ட் பண்றாரு? மத்திய பிரதேசத்தை. நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு ஓட்டு வந்து டெல்லியில இருக்குன்னு நினைக்கிறேன், இல்ல தமிழ்நாட்டில் இருக்கா, ஐ எம் நாட் டூ ஷுர், ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனா அவங்க ரெப்ரசென்ட் பண்ற மாநிலம் எது? கர்நாடகா. திரு எஸ் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர், அவருக்கு ஓட்டு டெல்லியில இருக்கு, ஆனா அவர் மாநிலங்களவையில எந்த மாநிலத்தை ரெப்ரசென்ட் பண்றாரு? குஜராத். சோ எப்படி மக்களவைக்கோ அதே போலதான் மாநிலங்களவைக்கும். சரி, இது வந்து ஒரு கேஸா வந்தது, குல்தீப் நாயர் கேஸ் அப்படின்ட்டு ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல. அதுல வந்து இது எப்படி? இது வந்து கூட்டாட்சி முறைக்கு புறம்பானது. மாநிலங்களவை வந்து மாநிலங்கள்ல இருந்து போறவங்களுக்கு தான் அந்த மாநிலத்தை பத்தி விஷயம் தெரியும். அவங்க தான் வந்து அந்த மாநிலத்துல வாக்காளராக இருக்கிறவங்க தான் வந்து உறுப்பினராக இருக்கணும் அப்படின்ட்டு கேஸ் போட்டாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்டு இந்த சட்ட திருத்தத்தை ஒப்புதல் அளித்தது. இந்த சட்ட திருத்தத்துக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல, இந்தியா வந்து யுஎஸ்ஏ மாதிரி ஒரு செனட் எப்படி யுஎஸ்ஏல அந்த கூட்டாட்சி முறைக்கு பெர்ஃபெக்ட் இலக்கணமோ, ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், முதல்ல இருந்தே நம்ம அந்த டிஸ்கஷன்ல சொல்லியிருக்கோம். போன வாட்டி ராஜ்யசபாவோட உறுப்பினர் எவ்வளோன்னு பார்க்கும்போதும் நான் அதை திருப்பி நினைவு கூர்ந்தேன் உங்களுக்காக. யூஎஸ்ல 100 சீட்டு செனட்ல. ஆனா அந்த 100 சீட் எப்படி வருது? பெரிய மாநிலமோ சின்ன மாநிலமோ 50x2. ஸோ அது பெர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஃபெடரல் கேரக்டர். ஆனா இந்தியாவில் ராஜ்யசபா என்பது நம்மளுடைய ஃபெடரலிசத்திற்கான ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கிடையாது. நம்ம ஒரு ஃபெடரல் கண்ட்ரி தான், நம்ம ஒரு கூட்டாட்சி முறை தான். ஆனா நம்மளோட ராஜ்யசபா அதற்கு உண்டான ஒரு அவை அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாலேயே இருந்தது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935ல இருந்தே வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு. 1919ல இருந்தே இன்ஃபேக்ட் இருக்கு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். அது வந்து சுதந்திரத்துக்கு அப்புறமும் கண்டினியூ ஆச்சு. இது வந்து மோர் அ செக் அண்ட் பேலன்ஸ், அதாவது மக்களவைக்கு ஒரு ஒரு பேலன்சிங் ஹவுஸா தான் வந்து இந்த ராஜ்யசபா இருக்கு. அதனால இந்த சட்ட திருத்தம் வந்து ஃபெடரலிசம் வந்து அஃபெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்ஹெல்டு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு தகுதி 3: குடியுரிமை கொண்டவராக இருக்க வேண்டும், மக்களவைனா 25 வயது முடிந்தவராக இருக்க வேண்டும், நிரம்பியவராக இருக்க வேண்டும், மாநிலங்களவைனா 30 வயதாக இருக்க வேண்டும், அண்ட் ஏதாவது ஒரு தொகுதியில வாக்காளரா இருக்கணும். அப்போ மக்களவைக்கும் போட்டியிடலாம், மாநிலங்களவையிலையும் எந்த மாநிலத்தை வேணா ரெப்ரசென்ட் பண்ணலாம் ராஜ்யசபால. அப்கோர்ஸ் மக்களவையில ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், ரிசர்வ்டு சீட்டா இருந்ததுன்னா அந்த ஷெட்யூல் காஸ்ட் சீட்டுக்கு ஒரு ஷெட்யூல் காஸ்ட் தான் வந்து ஃபைட் பண்ண முடியும், கண்டெஸ்ட் பண்ண முடியும். ஷெட்யூல் ட்ரைபுக்கு ஒரு ஷெட்யூல் ட்ரைப் தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அந்த ரெக்குவயர்மெண்ட் தான். ஸோ இதுதான் தகுதிகள். இப்போ தகுதி நீக்கம், டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ இப்போ நீங்க நிறைய பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, மகாராஷ்டிராவில் தகுதி நீக்கம் செய்யலை. அதை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் கூட இந்துவில் எழுதியிருக்கேன், அண்டர்ஸ்டாண்டிங் த 10th ஷெட்யூல் அப்படின்ட்டு ரீசெண்டாக வந்தது, ரைட்? டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு அது ஆன்லைனில் வரும். டெல்லியிலலாம் அதை பிரிண்ட்டும் பண்ணுவாங்க. பட் அது ஒரு ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷனில் அந்த ஆர்டிக்கல் வரும். அதற்கான லிங்க்ஸ் எல்லாம் வேணால் நான் இனிமேல் வந்து நம்மளுடைய சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பட் இருந்தாலும் அதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் தேவை. பட் நான் எப்படி இருந்தாலும் கிளாஸில் அதை பற்றி நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், டிஸ்கஸ் பண்ணுவேன். என்னோட புக்கில் விலாவரியாக எழுதியிருக்கேன், நம்மளுடைய வீடியோஸ்லையும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் 2 விஷயம் இருக்குது. டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு 2 விதமான டிஸ்குவாலிஃபிகேஷன். ஒன்று வந்து 102(1) ஆர்டிக்கல், அதாவது 5 விஷயங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னொன்று வந்து
10th ஷெட்யூல் 10வது அட்டவணையோர் பட்டியல் அதுபடி கட்சி தாவல் அதற்கான டிஸ்குவாலிஃபிகேஷன். இந்த 10th ஷெட்யூல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ மீன் எல்லாமே இம்பார்ட்டன்ட், பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில இந்த 10th ஷெட்யூல் சம்பந்தமாக மகாராஷ்டிரா ஸ்பீக்கர் என்ன சொன்னாரு, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, இதை பற்றி தான் நான் வந்து விலாவரியா அந்த ஆர்டிக்கல் எழுதியிருப்பேன், என்னோட புக்லையும் நான் எழுதியிருக்கேன். பட் இதற்குன்ட்டு நான் தனியாக நெக்ஸ்ட் வீடியோ வெறும் 10th ஷெட்யூலை பற்றி எடுக்க போகிறேன். ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப துல்லியமாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சிம்பிள் தான், பட் இருந்தாலும் அதை ப்ரிலிம்ஸ்க்கு வந்து என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் புரிஞ்சுக்கணும், மெயின்ஸில் வந்து அதற்கான அனாலிசிஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அதனால 10th ஷெட்யூலுக்கான வீடியோ அடுத்த வீடியோவாக இருக்கட்டும். பட் இந்த 102(1) இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன். முதல்ல அவர் ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா என்ன? ஊதிய பதவி. நம்ம பார்த்துருக்கோம், ஜனாதிபதி, கவர்னர், வைஸ் பிரசிடென்ட் யாருமே ஊதிய பதவி கொண்டவராக இருக்கக்கூடாது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஊதிய பதவி கொண்டவராக இருக்கக்கூடாது, அன்லஸ் அது வந்து பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக விதிவிலக்காக இருந்தால். should not hold an office of profit except as may be exempted under a parliamentary law. so பாராளுமன்றம் ஒரு சட்டம் இருக்கு, அதுக்கு வந்து prevention of disqualification, parliament members prevention of disqualification act. அதுல சில இடங்கள்லாம் சில பதவிகள்லாம் இருக்கு. அந்த பதவியை வகிப்பவர்கள் இந்த கண்டிஷன்ல தகுதி நீக்கம் செய்யப்பட மாட்டார்கள். ஆனா அதை தவிர வேறு ஏதாவது பதவி கொண்டிருந்தால், அது ஒரு ஊதிய பதவியாக இருந்தால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அன்சவுண்ட் மைண்ட். ஒருத்தருக்கு வந்து புத்தி சுவாதீனம், மென்டலி இல் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் தேர்தலையும் கண்டெஸ்ட் பண்ண முடியாது, இல்லைன்னா இருக்கும் உறுப்பினருக்கு அந்த மாதிரி ஆகிவிட்டது என்றால் அவரும் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். ஸோ அதாவது இது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் 102(1) வந்து ஃபார் பிகமிங் அ மெம்பர் ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் கண்டினியூயிங் டு பி அ மெம்பர், டு பி அ மெம்பர் ஆர் டு பிகம் அ மெம்பர். அதாவது இந்த தகுதி நீக்கம்லாம் இருந்ததுன்னா நீங்க தேர்தலில் கண்டெஸ்டே பண்ண முடியாது, போட்டியிடவே முடியாது. சப்போஸ் நீங்க ஏற்கனவே உறுப்பினரா இருந்து இந்த தகுதி நீக்கத்துக்கு நீங்க ஆளானீங்கன்னா உங்களுடைய பதவி பறி போயிடும். ரைட்? ஸோ இது வந்து செகண்ட். மூன்றாவது, அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட். அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட்றது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா கடனை திருப்பி செலுத்தாதவர், அதுதான் அதுக்கு மீனிங். அதுக்கு மேலே நீங்கள் வந்து அது லீகலாக என்னென்னதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட தேர்வுக்கு யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சிக்கு அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட்னா என்ன? தன்னுடைய கடனை திருப்ப செலுத்த முடியாதவர், அவர் தான் வந்து அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட். நாட் அ சிட்டிசன் ஆர் ஹஸ் அக்வயர்ட் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் அ ஃபாரின் கண்ட்ரி அண்ட் டிஸ்குவாலிஃபைட் அண்டர் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951. அதற்கு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு நிமானிக். ஓபிஎம் சேல் by an underage non-citizen resulted in disqualification as per law. So OP அப்படின்றது வந்து Office of Profit, unsound mind அப்படின்றது UM, underageல UND அப்படின்றது வந்து undischarged insolvent, non-citizen அப்படின்றது citizenship related issue, disqualification under law. இதுதான் 5. அந்த disqualification under law என்ன? அது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951. இதற்கும் ஒரு நிமானிக் வச்சிருக்காங்க நான் 5C1E. ஏன் இந்த நிமானிக்கெல்லாம் நான் ஹைலைட் பண்றேன்னா, என்னோட புத்தகத்துல இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனுக்கும் நிமானிக்ஸ் இருக்கு. இந்த கேள்வி, வாட் ஆர் த கிரவுண்ட்ஸ் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் அன் எலெக்டட் மெம்பர் அண்டர் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 அண்ட் வாட் ஆர் த ரெமிடிஸ் அவைலபிள் டு சச் அ பர்சன். இது 2019 மெயின்ஸ்ல கேள்வியாக கேட்கப்பட்டது, முதன்மை தேர்வில் மெயின்ஸில். அண்ட் 2022 திருப்பி யூபிஎஸ்சி மெயின்ஸில் கேட்கப்பட்டது, டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்கப்பட்டிருக்கலாம் இதுக்கு முன்னால். ஸோ இதை 5C1E அப்படின்ற வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுவே உங்களுக்கு வந்து என்னன்றது தெரிஞ்சிடாது. பட் நீங்கள் படித்து முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணும்பொழுது 5C1E ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்கள் மறக்க மாட்டீங்க. இந்த 5C என்ன? ஃபர்ஸ்ட், கன்விக்ஷன். ஒரு குற்றவாளியாக 2 ஆண்டுகளுக்கு குறையாத தண்டனை எதுனா. இப்போ ரீசெண்டாக ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டாரு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு அவருடைய தண்டனையை நிறுத்தி வைத்ததுனால தான் அவர் திருப்பி லோக்சபா உள்ள வந்தார். இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் 3 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பண்ண உடனே அவருடைய சீட்டு பறி போயிடுச்சு. ரைட்? அவர் மாநாட்டிலலாம் நேற்று நடந்து போயிட்டு இருந்தார், அந்த வீடியோலாம் பார்த்தேன். அது வேற விஷயம், அது அரசியல். பட் அவர் இப்போ சட்டமன்றத்தில் உறுப்பினர் கிடையாது. அந்த தகுதி நீக்கம் செஞ்சாச்சு. ஏன்னா லிலி தாமஸ் கேஸ்
அப்படின்ற ஒரு ஃபேமஸ் கேஸ்ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, யாராவது ஒருத்தர் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டால் உடனே அவர்களுக்கு பதவி போய்விடும். ஸோ உடனே யாருமே ஆர்டர்லாம் போட வேணாம், உடனே அவருக்கு வந்து பதவி போய்விடும். அதனாலதான் வந்து யாராவது ஒருத்தர் குற்றவாளியா மினிமம் 2 இயர்ஸ்க்கு கன்விக்ட் பண்ணாங்கன்னா, சில சட்டம்லாம் இருக்கு, அதுல வந்து 2 ஆண்டுகள் இருக்கணும்னு அவசியம் கூட இல்லை. அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், இந்த மாதிரி சட்டங்கள்ல நீங்க 6 மாசத்துக்கு தண்டனை அனுபவிச்சாலும் சரி, 1 வருஷத்துக்கு தண்டனை அனுபவிச்சாலும் சரி, உடனே உங்களுக்கு அந்த பீரியட் ஆஃப் சென்டென்ஸ்னா என்ன, உங்களுடைய ஜெயில் காலம் பிளஸ் 6 ஆண்டுகளுக்கு நீங்க தேர்தலில் நிற்க முடியாது. ஸோ அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, கரப்ட் பிராக்டிஸ் டியூரிங் எலெக்ஷன். கரப்ட் பிராக்டிஸ்னா என்ன? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல காசு கொடுக்கறது, லிக்கர் கொடுக்கறது, மதம் ரீதியாக ஓட்டு கேட்கறது. நான் எப்பயுமே என் கிளாஸ்ல சும்மா தமாஷா சொல்லுவேன், சார் அப்படின்னா எல்லாருமே பதவி நீக்கம் பண்ணணுமா, எல்லாருமே இதை ஏதாவது ஒன்றத்தை பண்ணிட்டு இருக்காங்களே, அப்படிதானே நம்ம பார்க்குறோம் அப்படின்ட்டு. பட் இது வந்து ஒரு நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும். அப்படி நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு மேக்சிமம் 6 ஆண்டுகளுக்கு அவர்களை பதவி நீக்கம் செய்யலாம். கரப்ஷன் ஆர் டிஸ்லாயல்ட்டிக்காக கவர்மெண்ட்ல இருந்து டிஸ்மிஸ் ஆயிருந்தா, ஸோ இதாங்க சி ஃபார் கன்விக்ஷன், சி ஃபார் கரப்ட் ப்ராக்டிசஸ், C for corruption or disloyalty, dismissal from government. C for contracts. அதாவது அரசாங்கத்தோட ஒரு கான்ட்ராக்ட்ல அவங்க வந்து ஒரு மெம்பரா, ஒரு கான்ட்ராக்டிங் பார்ட்டியா இருந்தாங்கன்னா அது எவ்வளவு நாள் தொடர்கிறதோ அவ்வளவு நாள் அவர்கள் வந்து உறுப்பினராக இருக்க முடியாது. அண்ட் கம்பெனி ஆர் கார்பரேஷன், அதாவது அரசாங்கத்தோட ஒரு நிறுவனத்துல நீங்க மேனேஜராவோ மேனேஜிங் ஏஜென்ட்டாவோ இருந்தீங்கன்னா. ஸோ இந்த 5 C ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி. அண்ட் ஒரு எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். தேர்தல் முடிந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னா 30 நாளுக்குள்ள உங்களோட செலவு கணக்கை நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆஃபீஸர் அவர்கிட்ட வந்து ஒப்படைக்கணும். அப்படி அதை பண்ண தவறினாலும் உங்களை தகுதி நீக்கம் செய்யலாம் ஃபார் அப் டு 3 இயர்ஸ். ரைட். ஸோ இதெல்லாம் வந்து சட்டப்படி, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட் படி டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ என்னென்ன 5 விஷயம்? ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அன்சவுண்ட் மைண்ட், அன்டிஸ்சார்ஜ்ட் இன்சால்வெண்ட், சிட்டிசன்ஷிப் ரிலேட்டட் இஷ்யூ, குடியுரிமைக்குள்ள பிரச்சனை இருந்ததுன்னா ஊதிய பதவி, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அன்சவுண்ட் மைண்ட் புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகுதல், அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட் கடனை திருப்பி செலுத்தாமல் இருத்தல். அந்த மாதிரி வந்து நீதிமன்றத்தால் இன்சால்வெண்ட் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா கடனை திருப்பி செலுத்தாதவர். அண்ட் குடியுரிமை பற்றிய பிரச்சனை இல்லைன்னா சட்ட ரீதியாக அவரை தகுதி நீக்கம் செய்தால், அந்த சட்டம் என்ன? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட் 1951. அது என்னன்னு நம்ம பார்த்தோம் அடுத்த ஸ்லைட்ல. ரைட். இந்த 5C1E தான் அதற்கான கிரவுண்ட்ஸ். ஸோ இந்த 5 விஷயங்கள், ஓபிஎம் சேல் பை அன் அண்டர் ஏஜ் நான் சிட்டிசன் ரிசல்டட் இன் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஸ் பர் லா, இதான் 5 பேசிஸ் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன். இந்த தகுதி நீக்கத்தை யார் செய்வாங்க? பிரசிடென்ட், ஜனாதிபதி செய்வார். யாரோட பரிந்துரையில? அமைச்சரவையோட பரிந்துரையில இல்ல. இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம், ஏன்னா அமைச்சரவையோட பரிந்துரைனா ஈஸியா எந்த ஆட்சியில இருக்கோ அவங்க வந்து எதிர்கட்சி ஆளுங்கெல்லாம் இவங்களை தகுதி நீக்கம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? யார் ஆட்சியில இருந்தாலும் சரி. அதனாலதான் இந்த விஷயத்துல, இந்த ஒரு விஷயத்துல, அதே மாதிரி இன்னொரு இடத்துல இருக்கு யூபிஎஸ்சி மெம்பர் ரிமூவலுக்கு. இந்த மாதிரி ஓரிரு இடங்கள்ல தான் ஜனாதிபதி அமைச்சரவையோட பரிந்துரையின் பேர்ல வேலை செய்ய மாட்டாரு. ஜனாதிபதி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது தகுதி நீக்கம் சம்பந்தமான ஏதாவது ஒரு மெம்பரா இருந்தாங்கன்னா, இந்த தகுதி நீக்கம் யாருக்காவது இருந்ததுன்னா அவங்க தேர்தலில் போட்டியிட முடியாது. அதை வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸரே வந்து உங்களோட நாமினேஷன் பேப்பரை, மனுவை வந்து நிராகரிச்சிருவாரு, தேர்தல் மனுவை. ரைட்டுங்களா? யூ ஆர் டிஸ்குவாலிஃபைடு டு பிகம் அ மெம்பர். அது வந்து தேர்தலையே நிற்க முடியாது. ஆனா உறுப்பினராக இருந்தார்கள் என்றால் அவர்களை தகுதி நீக்கம் செய்வது யாரு? பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருப்பவர்கள். இந்த 5 விஷயத்துல மாட்டினாங்கன்னா பிரசிடென்ட். எக்ஸப்ட் கன்விக்ஷன், ஒரு குற்றவாளின்ட்டு நீதிமன்றத்தால நிரூபிக்கப்பட்டா ஒரு கிரிமினல் கேஸ்ல யாருமே தகுதி நீக்கம் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுவாங்க ஆஸ் பர் லில்லி தாமஸ் கேஸ் ஜட்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். மற்ற விஷயத்துல பிரசிடென்ட் டிசைட் பண்ணுவாரு பேஸ்ட் ஆன் ஹூஸ் ஒப்பீனியன்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ரைட்டுங்களா? ஸோ தகுதிகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். 3 தகுதிகள். தகுதி நீக்கத்திற்கு 102(1) ஆர்டிகல் படி என்னென்ன அப்படின்றத பார்த்தோம் இந்த வீடியோல. அடுத்த வீடியோல 102(2), அதாவது 10th ஷெட்யூல், கட்சி தாவலுக்கு உண்டான தகுதி நீக்கத்திற்கான ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.